ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஐயான்ஸ் கார்டன். என்னுடைய தோட்டத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருந்த தோட்டம். அப்படியே வெயில்னால என்னால் பராமரிக்க முடியாமல் என்னுடைய தோட்டங்கள்லாம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். நான் இப்படியான என்னுடைய தோட்டத்தை மீட்டெடுக்கிற முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. பாருங்கள், என்னுடைய செடிகளெல்லாம் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அங்கனைக்கு எங்கன்னா ஆலோவேராவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கக்கா, கரெக்டாக 3:30 மணிக்கு ஆரம்பித்த வேலைங்க. இங்கே பாருங்கள், எல்லா செடிகளையுமே ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு 3:30 மணிக்கு ஆரம்பித்தது. 3:30 மணிக்கு ஆரம்பித்து இன்னும் எனக்கு பாதிதான் வேலை முடிஞ்சிருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா செடிகளையுமே ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஆலோவேரா வச்சுட்ருக்குறேன். ஆலோவேரா வச்சுட்டு அதுக்கடுத்து திட உரம், நீர் உரம்லாம் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், எப்படி இருந்த என்னுடைய செடிகள்லாம் இங்கே பாருங்கள் அப்படி ரொம்ப காய ஆரம்பிச்சிருச்சுங்க. சேனட்டையும் போடலையா, அதான் ரொம்பவும் இப்படி இதாகிடுச்சு. பாருங்கள், அப்படியே இதாகிடுச்சு. இங்கே பாருங்களேன், இந்த செடியெல்லாம் சுத்தமாகவே இலைகளே இல்லை. ஃபுல்லாகவே எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஆலோவேரா வச்சுட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த செடி பன்னீர் ரோஜா பாருங்கள், அப்படியே ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேங்க. பாருங்களேன், இதெல்லாம் ஃபுல்லாக அப்படி அவ்வளோ செடிகளையுமே ஃபுல்லாக கட் பண்ணி ஆலோவேரா வச்சிட்ருக்குறேன். 3:30 மணிக்கு ஆரம்பித்த வேலை இப்போ மணி 6:30 ஆகிடுச்சு. இன்னும் முடியலை, பாதியத்தையும் முடிச்சிருக்கிறேன். இந்த சைடு இருக்கிற தொட்டிகளுக்கு பாதி வரைக்கும் தாங்க முடிச்சிருக்கிறேன். இன்னும் வேலை நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவே இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இது வரைக்கும் தான் முடிச்சிருக்கிறேன். வாங்க, இது வரைக்கும் தான் அவ்வளோதான் முடிச்சிருக்கிறேன். அதனால் இதுக்கு மேலே இன்னும் ஆலோவேரா போய் எடுத்துகிட்டு வரணும். கீழே போய் ஆலோவேரா எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி இந்த செடிகளுக்கெலாம் இனிமேல் வைக்கணுங்க. இதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணணும். இங்கிட்டு உள்ள செடிகள்லாம் கட் பண்ணி எல்லாத்துக்கும் வைக்கணும். வச்சுட்டு இந்த பாருங்கள், இது வரைக்கும் தான் பாதி வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன். இன்னும் இந்த சைடு உள்ள செடி ஃபுல்லாகவே இன்னும் ஒன்றுமே வேலை ஆரம்பிக்கலை. இந்த சைடு எல்லாம் இனிமேல் இந்த சைடு ஆரம்பிக்கணுங்க. இப்போவே மணி 6:30 ஆகிடுச்சு. பொழுது இருக்கிற வரைக்கும் எவ்வளோ நேரம் முடியுமோ அந்த அளவுக்கு இந்த செடிகளுக்கெலாம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபங்கிசைடு ஸ்ப்ரே பண்ணணும். பாருங்கள், இந்த செடியெல்லாம் பாருங்களேன், அப்படியே வெயிலுடைய தாக்கத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள். ஆனால் நான் அதையும் விடாமல் நீர் உர, திட உரன்னு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறதுனால ஏதோ என்னால் ஓரளவு உயிரை காப்பாற்றி வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, என்னுடைய பேரி ரோஸை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஏதோ ஓரளவு உயிரை காப்பாற்றி வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு இதெல்லாம் இப்போ இதை மிச்சம் இருக்கிற இந்த மிச்ச செடிகளையும் ஃபுல்லாகவே கட் பண்ணி எவ்வளோ டைம் இருக்குமோ அதெல்லாம் அதை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆலோவேரா வச்சுட்டு அடுத்து மீன் அமிலா ஸ்ப்ரே பண்ணணுங்க. இதை முடிச்சுட்டு மீன் அமிலா ஸ்ப்ரே பண்ணணும். அதை எடுப்போம். இப்போ நம்ம செடியெல்லாம் கட் பண்ணி விட்டு 5ஆவது நாள் கட் பண்ண அன்னைக்கே ஒரு தடவை மீன் அமிலா ஸ்ப்ரே பண்ணிட்டேன். நைட்டு 9 மணி ஆயிடுச்சு ஸ்ப்ரே பண்ணையில், அதனால் நான் வீடியோ எடுக்க முடியலை. இப்போ 5ஆவது நாள் மறுபடியும் மீன் அமிலா ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இந்த கேனு 5 லிட்டர் கேனு. 5 லிட்டர் கேனுக்கு 1 லிட்டருக்கு 10 ml தான். நாம் 5 லிட்டருக்கு 50 ml மீன் அமிலம் எடுத்துப்போம். இந்த கப்பு மெஷர்மெண்ட் கப்பு 20 mlங்க ஒரு கப்பு. இப்போ பாருங்கள், 20 ml ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன். இதே போல் நம்ம 50 ml இன்னொரு 1.5 கப்பு எடுத்தோம்னாக்கா நமக்கு 50 ml நம்ம 5 லிட்டர் கேனுக்கு 50 ml கலந்துடலாம். இப்போ ஒரு கப்பு ஊற்றிருக்கேன். அடுத்து இன்னொரு கப்பு 20 ml, இதோட 40 ml ஆகுது. பார்த்தீங்களா, அந்த மீன் அமிலம் எவ்வளோ திக்காக இருக்குது. அதை அந்த ஃபஸ்ட்டு கட் பண்ணி என்னுடைய செடிகள்லாம் கட் பண்ண அன்னைக்கே நான் உடனே ஸ்ப்ரே பண்ணையில் வீடியோ எடுக்க என்னால் முடியலை. ஏன்னா நைட்டு 8:30 மணி 9 மணி ஆயிடுச்சு ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கையில்.
எல்லாம் கட் பண்ணி எல்லாம் சரி பண்ணி அதை எடுக்கிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. அதனால் இருட்டம் ஆகிடுச்சா, அதனால் வீடியோவும் தெளிவாகவும் இல்லை எடுத்த வீடியோ. அதனால் நான் அதை காமிக்கலை. இப்போ 5ஆவது நாள் வந்து நான் மறுபடியும் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுறத இப்போ 50 ml ஊற்றிட்டோம். இந்த கேனில் வந்து 5 லிட்டர் தண்ணியை நிரப்பிட்டு நம்ம எல்லா செடிகளுக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணணுங்க. இப்போ 5ஆவது நாள் வந்து என்னுடைய செடிகள்லாம் வந்து எவ்வளவு இதாக இருக்குதுங்கிறத இப்போ காமிக்கிறீங்க பாருங்கள். இப்போ எல்லா செடிகளுக்குமே மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அந்த நம்ம கட் பண்ணி வச்சு ஆலோவேராவெல்லாம் அப்படி சருகு மட்டும் இங்கே பாருங்களேன் எவ்வளோ இதாக காஞ்சிருச்சு, சருகு அப்படியே காஞ்சிருச்சுங்க. ஆனால் 5ஆவது நாளே நம்ம செடிகள்லாம் துளிர் வரவும் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெயில் காலம்னு நினச்சி பயந்து நான் வந்து வெயிலில் வந்து நம்ம செடிகளை ஷேட் நெட் போடாமல் இதுங்காமல் இருந்ததுனால பாதுகாக்க முடியலையேன்னு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் துணிஞ்சு என்ன வேணாலும் சரி நம்ம கட் பண்ணி விட்டு மீன் அமிலம் இதெல்லாம் பஞ்சகாவியம் அதெல்லாம் தொடர்ந்து கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் என்னுடைய செடிகளையெல்லாம் துணிஞ்சு நான் கட் பண்ண ஆரம்பித்தேன். கட் பண்ணிவிட்டு ஆலோவேரா வச்சு என்னுடைய செடிகளுக்கு தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். நான் பரவாயில்ல, நம்ம வந்து எதுக்காக இருந்தாலும் வந்து நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா நம்ம சுத்தமாக என்ன பயந்துக்கிறதுனால 3 செடியை காய ஆரம்பிச்சிருச்சுங்க. எதையுமே அதை கட் பண்ணாமல் அதுங்காமல் தண்ணிகளை கொடுத்து உரங்களை கொடுத்து வச்சுருந்தேன். ஆனால் எப்படியோ உயிர்களை அப்பப்போ தண்ணி கொடுத்து இதுனதுனால உயிர்களை காப்பாற்றி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், அந்த செடியில் 5ஆவது நாள் நல்லா பட்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். துளிர்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெள்ளையாக அங்கனக்கெங்கன்னா மட்டும் தெரியுறதெல்லாம் செடிகளில் வந்து பட்டு துளிர்க்க ஆரம்பிச்சிருக்குது. இங்கே பார்த்தீங்களா, பாருங்கள் எவ்வளவு துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு செடியில். இங்கே பாருங்கள், அந்தந்த இடத்துல வந்து நல்லா துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், எல்லா செடிகளுக்குமே நான் மீன் அமிலம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறேன். இப்போ அப்படியே 3ஆவது நாள் மீன் அமிலம் கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஸ்ப்ரே பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் 3ஆவது நாள் வேலை இருந்ததுனால என்னால் ஸ்ப்ரே பண்ண முடியலை. இப்போ 5ஆவது நாள் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ 5 நாளையிலே வந்து பாருங்களேன் துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெயிலவையே காரணம் சொல்லிகிட்டே இருந்தோம்னாக்கா நம்ம செடிகள் பாருங்க, வெயில் மட்டும் நம்ம காரணம் ஆகாது, நம்மளுடைய கவனிப்பும் இருக்குது நம்ம செடிகளுக்கு. கொஞ்சம் கவனிக்காமல் வெயிலில் வந்து கொஞ்சம் வெயில் மாடிக்கு வர முடியலை, வெயிலில் வந்தால் ப்ரெஷர் ஏறிக்கிறதுங்கிறதுக்காகவே கொஞ்சம் மாடிக்கு வராமல் இருந்ததுனால என்னுடைய செடிகள்லாம் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலலாம் பார்த்துருப்பீங்க என்னுடைய செடி எவ்வளோ தளர்ந்து எவ்வளோ இதாக இருந்திருக்குதுண்டு. இங்கே பாருங்கள் துளிர்களை பாருங்கள், செந்தளிர்களாக அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு செடி வந்து கொஞ்சம் அது செடிகளுடைய தன்மைகளை பொறுத்து இருக்குது போல இருக்குது. ஒரு செடி சீக்கிரமாகவே நல்ல தளிர்கள் வந்து நல்ல நிறைய இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. 5 நாளையில் ஒவ்வொரு செடியும் இப்போ தான் பட்டு கட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த செடிகளுடைய தன்மைகள்னு ஒன்று இருக்குல்ல, அப்படித்தான் போல் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் வந்து மொட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன் தளிர் வந்து. இங்கே பாருங்கள், இதே போல் எல்லா செடிக்குமே இப்படி நம்ம வந்து மீன் அமிலம் 5ஆவது நாள் நான் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். வேந்தாருங்க பக்கத்தில் உள்ள செடியை பாருங்கள். பாருங்கள் நல்லா அவ்வளவு செடியிலுமே துளிர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்ம வந்து மீன் அமிலம் பஞ்சகாவியம் அப்படின்ட்டு மாற்றி இதுன்னு இந்த மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 3 நாள் சேர்ந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன். அதுக்கடுத்து வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஸ்ப்ரே பண்ண, இப்படி மாற்றி 3 நாள் விட்டு 3 நாள் விட்டு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தோம்னாக்கா நம்ம செடிகள்லாம் அந்த வெயிலேருந்து காப்பாற்றிடலாம். ஆனால் வெயில் கொஞ்சம் முடிய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இந்த செடியில் பாருங்கள் எவ்வளவு இலைகள் தளிர்கள் நிறைய. அதான் சொல்கிறேனே, ஒவ்வொரு செடிகளுடைய தன்மைகளை பொறுத்து தான் இருக்குது நம்மளுடைய அது நம்ம கட் பண்ணி அதை வந்து பாதுகாக்கிறதெல்லாம். இதுக்கடுத்து நான் வந்து திட உரம் கொடுக்கணும். இப்போ மீன் அமிலம் நீர் உரம் கொடுத்துட்டு இருந்தேன், இனிமேல் வந்து அடுத்து திட உரம் கொடுக்கணுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளவு மட்டுக்கள் வந்திருக்குது, எவ்வளவு தளிர்கள் வந்திருக்குது பாருங்களேன். இந்த பஞ்சகாவியம் மீன் அமிலத்தை முடிச்சுட்டு அடுத்த 3ஆவது நாள் வந்து கெம் ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுத்து பஞ்சகாவியை ஸ்ப்ரே பண்ணணும். பஞ்சகாவியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸுக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இப்படி ஒவ்வொன்றா மாற்றி ஸ்ப்ரே பண்ண போகிறேங்க. பாருங்கள், ஒவ்வொரு செடியிலையுமே துளிர்கள் அவ்வளோ ஒரு அழகாக வந்திருக்குங்க. என்னுடைய அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. ஹாப்பி கார்டனிங்.